பேரன்பு சீரியல் செப்டம்பர் 2 எபிசோடில் நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சண்மதி கார்த்திக் வந்து அழுது சொல்லிட்டு போனதையும் அப்புறம் மங்கை சொன்னதையும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. அப்போது ராஜிமா சண்மதியை எப்படியெல்லாம் கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மங்கை கூட சண்மதியும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. சண்மதியை பார்த்ததும் ஜீவாவும் ஸ்வேதா 2 பேருமே இவங்கள பார்க்க அப்படியே வானதி அணி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே அமுதா இவ சண்மதி கார்த்திக் கல்யாணம் பண்ணால அந்த பொண்ணு தான் இது அப்படின்னு சொல்ல 2 பேரும் அப்படியே திகைச்சு போய் நின்று பார்க்குறாங்க சண்மதியவே. ஏன் சம்மந்தி, இப்போ சம்மந்தி அம்மாவுக்கு எப்படி இருக்கு, டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு மங்கை கேட்க இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்ல சரின்னு மங்கையும் சண்மதி 2 பேரும் உள்ளே போய் ராஜிமா காதுகிட்ட பேசுகிறாங்க. அப்போ வாசன் வந்து இவ்வளோ நாள் சண்மதி சண்மதின்னு சொல்லிகிட்டே இருந்தியே, இப்போ அந்த சண்மதி உன் பக்கத்துலேயே வந்து நிற்கிறாமா, ராஜி கண்ணை திறந்து பாருமா அப்படின்னு சொல்ல மங்கை ராஜி காதுகிட்ட போய் சண்மதியை பேச சொல்கிறாங்க. சரின்னு சண்மதியும் போய் ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்ட கூப்பிடவும் லைட்டாக அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சண்மதி சண்மதின்னு சொல்ல உடனே அவங்களால நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட டாக்டர் வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் வெளியேறுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. சண்மதி மங்கை 2 பேரும் வெளியே வந்து நிற்க கார்த்திக் வந்து சண்மதின்னு சொல்லி கூப்பிட சண்மதியா, யாரை பேர் சொல்லி கூப்பிடுற, நீ எதுக்காக என்ன கூப்பிடுற, எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சண்மதி கேட்டுட்ருக்க. அண்ணி, நான் இவரோட தங்கச்சி, என் பேர் ஸ்வேதா, எங்கள் அண்ணன் உங்களை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஜீவாவும் கார்த்திக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அமுதா வந்து எங்கள் மாப்பிள்ளை கட்டின தாலியும் கழுத்தில் தொங்குதுமா அப்படின்னு சொல்ல இது ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் நான் என் கழுத்தில் போட்டுட்ருக்கேன், என் மனசு ஒன்றும் மாறிடலை அப்படின்னு சொல்லிட்டு மங்கையை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சண்மதி. பரவாயில்லையே, நானும் கூட மனசு மாறிட்டாலோன்னு நினச்சிட்டேன், பிடிச்ச பிடியிலேயே நிற்கிறா, பரவாயில்ல அப்படின்னு அமுதா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாங்க, இப்போது நார்மலாக இருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், நாங்கள் ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மங்கை வந்து கோவிலில் விளக்கெல்லாம் போட்டு ராஜிமக்காக வேண்டிகிட்ருக்காங்க. இதை ஐயப்பன் பாண்டியன் பார்த்துட்றாங்க. சண்மதியும் அவங்க ரூமில் அப்படியே யோசிச்சுட்டே நடந்துட்டுருக்காங்க. இதை பவானியும் அவங்க பாட்டியும் நோட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சது டாக்டர்ஸ் எல்லாரும் வெளியே வந்து இப்போ அவங்க நார்மல் ஆகிட்டாங்க, இன்னும் 1 மணி நேரம் கழித்து அவங்க கண் முழிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே சுந்தரமூர்த்தி இந்த விஷயத்த மங்கைக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத ஐயப்பன் பாண்டியன் பார்த்துடுறாங்க. பின்னாடியே பவானி அவங்க பாட்டி அருண் எல்லாரும் வராங்க. என்ன மங்கை, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க சம்மந்தி அம்மாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சான், இப்போ தான் அவங்க சம்மந்தி ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சந்தோஷப்பட்டாலும் அது வெளியே காட்டிக்காமல் அப்படியே இருக்காங்க. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே சண்மதி போய் அவங்கள பார்த்ததுமே அவங்க நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சண்மதியும் லைட்டாக அப்படியே மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக ராஜிமா ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே போய் ராஜிமாவை பார்க்குறாங்க. அவங்களும் கண்முழிச்சிடுறாங்க. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, அவங்க அருமை தெரியாமல் நான் என்னென்னமோ பேசிட்டேன் அப்படின்னு ஜீவா வந்து ராஜிமாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஸ்வேதாவை பார்த்து ராஜிமா அழாத ஸ்வேதா, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஸ்வேதா அப்படியே லைட்டாக ராஜிமாவை ஹக் பண்ணுறாங்க. ராஜி, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ இப்போ நார்மல் ஆகிட்ட, குணமாயிட்ட, இதுக்கப்புறம் நீ டிஸ்சார்ஜ் பண்ணி உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு வாசன் சொல்லிட்டு இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜிமாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தி ஜீவா 2 பேரும் அப்படியே கைத்தாங்களா ராஜிமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்வேதா வீட்டுக்கு வெளியே ஆர்த்தி எடுத்து அப்படியே ராஜிமாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே வந்ததுமே வானதியோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க ராஜிமா. ராஜி, இப்போ உன் மனசில் என்ன ஓடிட்டுருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும், சீக்கிரமாகவே கார்த்தியோட வாழ்க்கையும் சரியாயிரும், நீ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு வாசன் சொல்ல என்னால் அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியல அப்படின்னு ராஜிமா சொல்ல அம்மா, அதெல்லாம் அண்ணி சீக்கிரமாக அண்ணனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, நீங்கள் வேணா பாருங்களேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல சம்மந்தி அம்மா, கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துடும் பாருங்களேன், நாங்கள் எல்லாம் இப்போ எப்படி உங்கள் கூட இருக்கோமோ அதே மாதிரி சண்மதியும் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வந்துடுவா அப்படிங்கிறாங்க அமுதா. ராஜிமா அப்படியே வானதி ஃபோட்டோவையே பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டு நிற்கிறாங்க. இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.